முடிஞ்சுதா? முடிஞ்சுது அத்தை. சரிம்மா, நீ போய் தூங்கு. சக்தி இன்னும் வரலையா அத்தை? அவளுக்கு இன்னைக்கு நைட் டெலிவரி இருக்குன்னு சொன்னா, காலையில தான் வருவா. சரி அத்தை. திவ்யாவை பாத்தியாடா? எவ்ளோ பொறுப்பா எல்லா வேலையும் பண்றா. அவ உங்ககிட்ட சும்மா நல்ல பேர் வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்பி ஏமாந்துடாதீங்க. அவ ஏண்டா நல்ல பேர் எடுக்கணும்? பெரிய கொலை குத்தம் ஒண்ணும் பண்ணிடலையே. உங்களுக்கு அவளை பத்தி முழுசா தெரியல, அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட உனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி வந்திருக்காது. அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு. திவ்யா மாதிரி ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில வர நீ கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு திவ்யா மேல அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நம்ம மனசுக்கு ஒரு விஷயம் வேண்டான்னு தோணுச்சுன்னா யாரு என்ன சொன்னாலும் எந்த சூழ்நிலையிலையும் நாம அந்த விஷயத்த பண்ண மாட்டோம். அவ மேல ஒரு துளி கூட அன்பு இல்லாமலா அவ கழுத்துல நீ தாலி கட்டின? எனக்கு அவளை பார்த்தாலே கோவம் தான் வருது. அந்த கோவம் கூட ஒரு வித காதல் தான். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அவ செஞ்சது மிகப்பெரிய தப்பு. அதை இந்த ஜென்மத்துல நான் மன்னிக்க மாட்டேன். இன்னொரு தடவை அவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்து என்கிட்ட பேசாதீங்க. அவ என்ன டிராமா பண்ணாலும் என் மனசுல இடம் பிடிக்க முடியாது. முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போங்க, எனக்கு தூக்கம் வருது. என்ன திவ்யா, நீ இன்னும் தூங்கலையா? தூங்கணும் அத்தை. அவன் பேசுனது கேட்டியா? ஏதோ கோவத்துல பேசிட்டாமா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவனே மாறிடுவான். இல்லனா நானே அவனை மாத்தி உன் கூட சேர்த்து வைக்கிறேன். போதுமா? இன்னும் கொஞ்ச நாள் தான், எல்லாமே சரியாயிடும். வா தூங்கலாம். வா.